கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அத்திப்பாக்கம் கிராமத்தில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை உயர்நிலைப் பள்ளியின் சார்பில் அதே கிராமத்தில் உள்ள ஏரியில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முத்துநகரில் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் தூத்துக்குடி வருவாய் மாவட்ட அளவில் பெண்களுக்கான இறகுப்பந்து போட்டி தற்போது இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்றது. இப்போட்டிக்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானியும் கல்வி தந்தையுமான பொன்னுசாமி பரஞ்சோதி தலைமையேற்று மாணவிகளை அறிமுகம் செய்து துவக்கி வைத்த நிலையில் இதில் டர்போ இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கின் நிறுவனர் ரமேஷ், நாடார் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பார்க்கோடு எதிரே உள்ள தனியார் மருத்துவமனை பின்புறம் கதிர்வேல் நகரைச் சேர்ந்த மாரிராஜ் என்பவர் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் நிலையம் நடத்தி வரும் நிலையில் கடைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த இருசக்கர வாகனங்களில் திடீரென தீப்பிடித்து பற்றி எரிந்துள்ளது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்த நிலையில் 2 இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன்னாள் ராணுவ வீரர் காளிராஜ் என்பவர் வீட்டின் கதவுகள் மற்றும் பீரோக்களை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நாலாட்டுப்புதூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் திண்டுக்கல் இலக்கிய களம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா MPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்த 12வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு புத்தகங்கள் மற்றும் வாசிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வாருங்கள் ஓடுவோம் வாசிப்பை நோக்கி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் சிவபெருமானுக்கு தங்க மீன் படைக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத், முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து சிவனடியார்கள் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க நீர்வரத்து 3வது நாளாக அதிகரித்துள்ளதால் 1150 கன அடி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவுநீர் கலப்பு காரணமாக ஆற்றில் அதிகப்படியான நிறை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ள நிலையில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். பிளாஸ்டிக் பைகளினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்து பொதுமக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம், தேசிய பசுமை படை மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணைந்து நடத்திய இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் இப்பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கீரப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட விளாகம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை திமுக கீரப்பாளையம் மத்திய ஒன்றிய செயலாளர் பாலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த நிலையில் இம்முகாமில் மகளிர் உரிமை தொகை, மின்சாரத்துறை, வேளாண் துறை, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர்.
வேலூர் மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் பொன்னை அணைக்கட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வள்ளிமணி, பொன்னை, எருக்கம்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மற்றும் வேர்க்கடலை செடிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மூலம் சேதங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று பெய்த இடியுடன் மழைக்கு ஏகப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நாசமாயிடுச்சு. வள்ளிமலை எருக்கம்பட்டு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நெல் அறுவடைக்கு தயாராக ரொம்ப நாசமாயிடுச்சு. இதனால் அரசாங்கம் எதனா உதவி பண்ணால் நல்லா இருக்கும். நாமக்கல்லில் கர்ப்பிணி பெண் ஒருவர் சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மேலும் அந்த மனுவில் தான் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதால் தனது கணவர் வீரகுமார் தன்னை கவனித்து வந்த நிலையில் நிதி நிறுவனர் கொலை சம்பந்தமாக தனது கணவர் வீரகுமாரை மோசடியாக வழக்கில் சேர்த்ததை வைத்து சட்டவிரோதமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி கைது செய்து விடுவார்களோ என்று அஞ்சுவதாகவும் இதற்கு ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே வீட்டு பிரச்சினை காரணமாக பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தனது சகோதரர் மாரிமுத்து அடிக்கடி வீட்டு நிலம் பங்கு பிரிப்பது குறித்து பிரச்சனை செய்து வருவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் காரிமங்கலம் பேரூராட்சி தலைவர் மனோகரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மனு அளித்து 5 நிமிடத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை, பட்டா மாறுதல் மனுதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அருகே பஞ்சுமெத்தை குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான மெத்தைகள் எரிந்து சேதமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மண்டேலா நகர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த பாடலை எழுதிய முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் பிரபல சினிமா இசையமைப்பாளர் பரத்வாஜ் ஆகியோர் கலந்து கொண்ட பாடல் வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து இருவரும் மாணவர்களுடன் உரையாடி மகிழ்ந்தனர். மதுரை உலகநேரியில் மளிகை கடையை உடைத்து பணம் திருடிய இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மாட்டுத்தாவணி போலீசார் நெல்பேட்டை மீன் மார்க்கெட் நாகூர் தோப்புவை சேர்ந்த சல்மான் கானை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் அருகே லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் லாரி ஓட்டுநரை பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாத்தியில் அணுமின் நிலையத்தின் உள்ளே இருக்கக்கூடிய உணவகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பிரவீன் காம்புலே திடீரென மயங்கிய நிலையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சக ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு போக்குவரத்து விதி மீறிய 20 வாகனங்கள் மீது இ-சலான் மூலம் அபராதம் விதித்தனர். இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மாடுகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பசுமாடு ஒன்று 60 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அறிந்த மாட்டின் உரிமையாளர் உடனடியாக சங்கராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திம்பம்பட்டி ஆறுசாமி, தாட்கோ தலைவர் இளையராஜா, மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர், தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் செய்வது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டுமே முடிவெடுக்க முடியும் என்றும் அதில் நலவாரியம் தலையிட முடியாது என்று தெரிவித்தார். ஐயா, இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தான் முடிவெடுக்கணுங்க. நாங்க அவர்கிட்ட இந்த கோரிக்கை கொண்டு போய் வைக்கிறோம், அவர் முடிவெடுத்து சொல்லுவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.